நாளின் காலைகளில் கூடி வந்திருக்கிற நம்முடைய யாவரை அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வர ஆண்டவனுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆண்டவன் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் வேதத்திலிருந்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்று சொல்லி சங்கீதக்காரன் அழைக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1 சின்ன பிள்ளைகள் கேட்டால் சொல்லும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கிறார். வசனம் சங்கீதம் 103 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால், வாசிங்க ஏதாவது வசனம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லி 2 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேய்ப்பன், நாமெல்லாம் யாரு? ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் கைக்குள்ளான ஆடுகளாம். இந்த ஆடுகளை பத்திரமாய் மேய்க்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தம் மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தம் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது பிரியத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்ப அந்த ஆட்டுக்கு தகுந்தது போல அதை சரியாய் நடத்தி செல்கிற மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை மேய்த்து வழி நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கு ஒரே மேய்ப்பன் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரே மேய்ப்பன். பல மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை சபையை நடத்தி செல்லும்படி மேய்ப்பர்கள் என்கிற ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய திருச்சங்கத்திலே அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். கர்த்தருக்காக மேய்ப்பர்களாக இருந்து சபையை நடத்தி செல்கிற மேய்ப்பர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்குமா? அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு ஒரே மேய்ப்பர் இருக்கிறார். இன்னும் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார். யோவான் 10:14, நானே நல்ல மேய்ப்பன். முதலாவது ஒரே மேய்ப்பன், இரண்டாவது நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர்களை பார்க்கறது கஷ்டமா இருக்குல்ல? பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஆனா இவர் நல்ல மேய்ப்பன். இந்த திருமண்டலத்துல சில ஆலயங்களுக்கு பேரு நல்மேய்ப்பர் ஆலயம். அல்லேலூயா. நான் தச்சநல்லூர்ல சபை ஊழியராக இருந்தேன். அந்த ஆலயத்துக்கு பேரு நல்மேய்ப்பர் ஆலயம். அல்லேலூயா. என்னுடைய பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஆலயம், அது ஒரு நல்மேய்ப்பர் ஆலயம். அல்லேலூயா. அண்ணாநகர்ல இருக்கு ஆலயம். நல்மேய்ப்பர் ஆலயம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசுவே சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பன் என்பதாக சொல்கிறார். மூன்றாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் பைபிள் திருப்பணும். பைபிள் வச்சிருந்தா பைபிள் திருப்புங்க. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே, அல்லேலூயா, பெரிய மேய்ப்பன். ஆண்டவர் தான் பெரிய மேய்ப்பன். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கெல்லாம் பெரிய மேய்ப்பன் அவர் தான். ஒரே மேய்ப்பன்,
நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். கடைசியா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது, அடுத்த அவர் பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா. அவர்தான் பிரதானமானவர். பிரியமானவர்களே, பிரதான மேய்ப்பனாயிருந்து நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய கைக்குள்ளான ஆடுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் இருக்கிறோம். அவருக்கு தெரியும் இந்த மந்தை இப்படி நடத்தணும், இந்த மந்தை இப்படி நடத்தணும்னு சொல்லி. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. சரி, இந்த மேய்ப்பன் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார்? 5 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். 5 காரியம் சொல்ல போறேன். இந்த மேய்ப்பன் நமக்கு எப்படி வெளிப்படுகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 23. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. 2 காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல புல்லுள்ள இடங்கள்ல வைக்கிறார், தண்ணீர்கள் அண்டையில, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். நமக்கு தெரியும், தண்ணி ஃப்ளோயிங்கா இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு செய்யாது குடிக்கணும். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். நல்ல மேய்ச்சலை தருகிற மேய்ப்பன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்ற விதமாய் போஷிக்கிற தகப்பன். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிறார். இயேசுவை போஷிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் போஷிக்கிறதுனால வண்டி ஓடுது. அதுதானே, உண்ண உணவும் கொடுத்த உடையும் குடிக்க தண்ணி எல்லாம் கொடுக்கிறார். நல்ல சிறப்பாக தரார்ல. நான் என்னுடைய சின்ன வயசுல என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன்சியா இருக்கும். ரொம்ப ஓப்பன்ஸ், ரொம்ப ஒளியா இருக்கும். ஆனா சபை ஊழியராக வந்தேன் பாருங்க 8 வருஷம். அப்புறம் போட்டது பாருங்க உடம்பு. ஆண்டவர் நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டா நல்ல போஜனம் கிடைக்குங்களா? கண்டிப்பா. போற வீட்டுல நல்ல சாப்பாடு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெரிய கர்த்தர் போஷிக்கிறார். கர்த்தரை போஷிக்கிறார். நல்ல ஆகாரம் இருக்கு. அல்லேலூயா. சாப்பாட்டுல வியாதி வருதுன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாப்பாட்டுல வியாதி வருது, ஆனா ஆண்டவர் தருகிற போஜனத்துல தீங்கே இல்லை. தீங்கில்லாத போஜனத்தினால நம்மை திருப்தியாக்குகிறார். சரியான மேய்ச்சலை கொடுக்கிற மேய்ப்பன். பிரியமானவர்களே, சரியான மேய்ச்சலை தருகிறார். வேதத்துல வாசித்து பாருங்க. ஏசாயா 49:9. ஏசாயா 49:9. சரி, ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 13:6. பார்த்தீங்களா? ஆமா, அந்த 9 ஏசாயா 49:9 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 49:9 சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிரும். சகல மேடுகளிலும் எல்லா இடங்களிலும் மேய்ச்சலை உண்டாக்குறார் சொல்லி ஏசாயா 49:9 சொல்லுகிறது. இங்கு சொல்லுகிறார் ஓசியா 13ஆம் 6ஆம் வசனத்துல நல்ல மேய்ச்சலால அந்த திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவிடத்துல வந்தாங்க, ஆண்டவர்களுக்கு திருப்தியா சாப்பாடு கொடுத்தார். அப்படிதானே? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துருக்கைகளை 12 கூடை நிறைய சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா திருப்தியா சாப்பாடு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அரைக்குறையா கொடுத்தா அப்படி இருக்கும். சிலர் போதுமா அப்படின்னு நினைச்சுவாங்க. நமக்கு வேண்டாம் இருக்கும். போதுமான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் எரிஞ்சு போன அர்த்தம். ஆனா ஆண்டவர் அப்படிலாம் சொல்லப்பட்டார். போதுங்கிற அளவுக்கு தருவார். அல்லேலூயா. திருப்தியாய் யோசிக்கிறவர், திருப்தியாய் யோசிக்கிற தேவன், நல்ல மேய்ச்சலை நமக்கு கொடுக்கிற தேவன். வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய பின்பகுதி இயேசு சொல்கிறார். 9, 10, 9 வாசிங்க. நானே வாசல். என் வழியாக ஒருவன் முற்றுகை பேசினால் அவன் ரட்சிக்கப்படுவான்.
உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், ஏற்ற மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்களை திருப்தியாய் போஷிக்கிறார். உங்களுக்கு தேவையான போஜனத்தை தருகிற நல்ல மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இந்த வியாதியில, இந்த ஆகாரத்துல வியாதி இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஆகாரத்தை வச்சோன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அள்ளி சாப்பிடக்கூடாது. அதில் ஒரு சிலுவம் போட்டு, ஆண்டவர் இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் டெய்லி காலையில் வாரம் பார்த்தீங்களா, ஒரு 5:10 போல் வருவோம். அப்போ அந்த ட்ரைனிங்கில், இந்த ட்ரைனிங் அந்த கல்யாண ஸ்கூல் முடிஞ்சு உள்ள திருப்பம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைனிங்கில் ஒரு வயசான தாத்தா நிற்கிறார். காலையில் வந்துடுறார், 5 மணிக்கெலாம் வந்துடுறார். போகும்போது நிற்கிறார். ஐயா போகும்போது சொல்லுவார், ஐயா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு சொன்னனால உதவி செய்வேன். நேற்றைக்கு என்ன செஞ்சேன்னா, உதவி செஞ்சு கொஞ்சம் விசாரிச்சு, இங்கே வந்து நிற்கீங்களா, ஐயா என்ன பிரச்சனை, ஒரு குடும்பம்லாம் இல்லையா, ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் என்னை கவனிங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா தான். அதை முடிச்சு கொஞ்சம் தூரம் நேரத்தை, அதை முடிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னொரு வயசான தாத்தா நல்லா பட்டம் போட்டிருக்காரு. தம்பி கொஞ்சம் அந்த புக்கில் விட்டுருக்கலாம். சரி தாத்தா ஏறுங்க, பயமாக ஒரு வயசானவராக இருக்கார், கீழே விட்டுறக்கூடாதுன்னு வண்டியில் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அப்படி போகும்போது நைஸாக இயேசுவை பற்றி சொல்லுவோமேன்னு, இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுவோமேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நானும் நைட்டு இயேசப்பாவை கும்பிட தான் செய்வேன். அல்லேலூயா. என்ன போட்டிருக்காரு? அப்போ நான் கேட்டேன், ஐயா ஏன் அந்த வயசில் வீட்டில் இருக்கலாமே, எனக்கு ஒருத்தருமே இல்லை. அப்படி அப்படியே இல்லையா, ஒரு மகள் இருக்கிறார், இருந்தும் பிரயோஜனம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி. பிரியமானவர்களே, இப்போ வேதனையாக இருந்துச்சு. நீங்கள் கூட போகும்போது பார்க்கலாம், முக்கில் நிற்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் எத்தனை மக்கள் அலைகிறாங்க பாருங்க. அலைகிறாங்களா இல்லையா? 3 நேரம் சாப்பிடாதவர்களை எண்ணிக்கையை எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு 3 நேரம், சிலருக்கு 5 நேரமே தர. அப்படிதானே? திருப்தியாய் தருகிறார். நல்ல போஜனம், நல்ல போஜனம் ஆண்டவர் தருகிறார். ஸோ இந்த தேவன் நம்மை போஷிக்கிற தேவன், நம்முடைய மேய்ப்பன், நல்ல மேய்ச்சலை நமக்கு தருகிறார். சரியான புல்லை நமக்கு தருகிறார். சரியான தண்ணீரிடத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். நம்மை போஷிக்கிற மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். 2வது சங்கீதம் 23:4 வாசிங்க. சங்கீதம் 23. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. பிரியமானவர்களே, நம்மை தேற்றுகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிற மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆண்டவர் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, தடி. ஆனா சொல்றாங்க, இலைகளை பறித்து கொடுப்பதற்கு பயன்படுத்துகிறார், சரியா நடத்துவதற்கு பயன்படுத்துகிறார். அடிச்சிட மாட்டார். சரினா ரொம்ப அங்கே போனீங்கன்னா தான் அவ்வளோ. ஆனால் சரியா நம்மளை நடத்துவார். கோலினாலும் தடியினாலும் நம்மை தேற்றி நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மேய்ப்பன், நம்மை தேற்றுகிற மேய்ப்பன். மீகா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது. மீகா 7:14. கோலினால் மேய்த்தருளும். ஆண்டவர்கிட்ட ஒரு கோல் இருக்கு. அந்த கோலினாலே மந்தையை மேய்க்கிறார். அந்த கோல் நம்மை தேற்றுகிற கோல். அல்லேலூயா. தேற்றுகிறார். பல சூழ்நிலையில் நம்ம தேற்றுகிறார். ஆண்டவருடைய தேற்றங்களை நான் வளர்ந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. பல முறை நம்மை தேற்றுகிறார். கவலைப்படாத, முன்னேறி போ, நான் இருக்கிறேன் உனக்கு. நம்மை தேற்றுகிறார். சோர்ந்து போகாத, முன்னேறி செல். நம்மை தேற்றுகிறார். இதுல அப்படியே உட்கார்ந்துடாத, நான் உனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன், ஓ தேற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்மை தேற்றுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய கரங்களில் உள்ள கோல் நம்மை தேற்றி வழிநடத்துகிற கோல் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மை தேற்றுகிற மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். 3வது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம்
எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 34:11. நல்ல என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அல்லேலூயா. மூன்றாவது விசாரிக்கிற மேய்ப்பன். விசாரிக்கிற மேய்ப்பன். முதலாவது நம்மை போஷிக்கிற மேய்ப்பன். இரண்டாவது என்ன பார்த்தோம்? நம்மை தேற்றுகிற மேய்ப்பன். மூன்றாவது விசாரிக்கிற மேய்ப்பன். இன்னைக்கு இருக்கிற மேய்ப்பர்கள் மந்தையின் ஆடுகளை விசாரிக்க மாட்டேங்காங்கல்ல. விசாரிக்கங்களா? வீடு வீடாவது விசாரிக்கணும்ல. சொல்லுங்க, விசாரிக்கணும்ல. சபை எப்படி விசாரிக்கணும்ல. ஆமா, மந்தையை விசாரிக்காத மேய்ப்பனுக்கு பைபிள் கொடுத்துட்டு தண்டனை. அதை நான் நோட் பண்ணேன், ஆனால் நான் சொல்ல விரும்பல. மந்தையை குறித்த விசாரணை இல்லாத மக்கள் மேய்ப்பர்களுக்கு இருக்கிறார். எப்படி போனா ஆடுகள் எப்படி போனா ஞாயிற்றுக்கிழமை வருதா போதா ரைட் போ வந்து விட்டாச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருதா. இந்த மந்தையை போய் விசாரித்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரித்து ஜெபித்து அந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநாட்டுகிற உற்சாகப்படுத்துகிற மேய்ப்பர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. இருக்காங்க, குறைய இருக்காங்க. ஆனா பிரியமானவர்கள், ரொம்ப வேதனையோட சொல்றேன், சபையை விசாரிக்கலன்னா சபையை இழந்து போயிடுவான். ஆத்துமாக்களை அதை பற்றி அவங்களுக்கு கரிசனை இல்லையே. அடுத்தால வருது கரிசனைகளை. சபையை பற்றி ஒரு இந்த சபைக்கு உள்ள ஆடுகளை நம்ம போய் பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும். ஒரு சபைக்கு ஒரு ஆடு வரலன்னா உடனே என்ன செய்யணும்? விசாரிக்கணும்ல. ஏன் வரல, இந்த வாரம் ஏன் வரலமா அப்படின்னு கேட்கணும்ல. ஒரு விசாரணை இல்லை. எப்படி போனா எனக்கு மாதம் சம்பளம் ஏறி அப்படிதானே ஏறுதில்ல. சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. நல்ல நிறைய கிடைக்கும். அது போகட்டும், நல்லதாம கிடைக்கும். எல்லாம் ஃப்ரீ தான், எல்லாம் கிடைக்கும். ஆனா சபையை விசாரிப்பார் இல்லை. இல்லை. ரொம்ப வேதனையோட சொல்றேன், ரொம்ப வேதனையோட சொல்றேன். இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் என்ன நிலைமை அடைகிறான்னு பைபிள வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த வசனத்தெல்லாம் சொல்ல விரும்பல, ரொம்ப வேதனையா இருக்கு. பிரியமானவர்களே, சபையை விசாரிக்காத மேய்ப்பர். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, விசாரிக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிறார். என்னமா படுத்துங்க, நீங்க ஜெபத்துக்கு போலையா, எழுப்பி போ, நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. விசாரிக்கிறார். என்ன ஏது விசாரிக்கிறார்? விசாரிக்கிற மேய்ப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய விசாரணை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. விசாரிச்சு சிலர் போட்டு போயிடுவாங்க. அவர் அப்படி இல்லை, அதற்கான தீர்வை கொடுத்து போயிருவார். அல்லேலூயா. விசாரிக்கிற மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நல்ல கவனிங்க, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் அல்லாமல், குன்னத்தூர் பிரசன்ன ஆலயத்தில் உள்ள இந்த ஆடுகள் அல்லாமல் வேற ஆடுகளும் இங்க இருக்கு. இருக்குமா? வெளியே இருக்குல்ல. அது என்ன செய்யணும்? இந்த மெய்ப்பனை தேடி வரணும்ல. ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த மெய்ப்பனை தேடி வரணும். பிரியமானவர்களே, நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறார். ஒரு ஆடு காணாம போச்சு. ஒரு ஆடு போனா போட்டு போயிட்டாரா? இல்லை. 99 ஆடு இருக்கலாம். இதை வச்சு திருப்தி அடைஞ்சுக்கணும்னு நினைக்கல. காணாமல் போன ஆடை தேடி போய் கண்டுபிடித்தாரை தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, நிறைய ஆடுகளுக்கு காணாம போயிடுச்சு. உள்ள இருந்து போயிட்டு வெளியே போயிடுச்சு. சபைக்கு வந்த ஆடுகள் பாதி என்ன செய்யல, இல்லை, காணல, அங்கங்க போயிடுச்சு. இந்த மந்தையை வேற எங்கேயோ போயிட்டு. பிரியமானவர்களே,
எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். ஆண்டவருடைய விருப்பம் தான். அல்லேலூயா. இந்தியாவில் எல்லா ஆடுகளும் இந்த ஒரே மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ள வரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய விருப்பம். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராய் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ல. நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் மட்டும் போனா போதுமா? ஆண்டவரே, எங்க அண்ணன் குடும்பம் எல்லாம், எங்க அம்மா எல்லாரும் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தானே? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம்னா எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் மோட்ச வாழ்வு கொடுத்துருவார். அல்லேலூயா. சாட்சி என்ன சொல்றேன். ஆனா பிரியமானவர்களே, நம்மையும் நம்ம சார்ந்தவர்களையும் இந்த மந்தைக்குள்ள கொண்டு வரணும். இந்த ஒரே மேய்ப்பனுக்குள்ள கொண்டு வரணும். அது யார் வேலை? நம்ம வேலை. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொண்டு வரணும். அல்லேலூயா. மந்தையை சேர்த்துக் கொள்ளுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோமா? நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஒன்று சேர்த்து அவருடைய பிள்ளைகளாக சேர்த்திருக்கிறார். கரிசனையுள்ள மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அல்லேலூயா. கரிசனையோடு இருக்கிறார். ஆடுகள் மேல் கரிசனையுள்ள மேய்ப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். கடைசியாக நமக்காக ஜீவனையை கொடுத்த மேய்ப்பன். அல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுத்த மேய்ப்பன். பிரியமானவர்களே, எல்லா நாட்களும் நம்ம நோக்கி பாருங்க. ஜீவனை கொடுத்த மேய்ப்பனை நோக்கி பாருங்க. நமக்காக அந்த கீழடைந்தார். இன்னைக்கு வாசித்த தியானத்தை கவனிச்சீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட நிலைமைகளெல்லாம் இன்னைக்கு முன்னால வாசிக்கப்பட்டது. அவர் தலையில குட்டுனாங்க, கன்னத்துல வாங்கி அடிச்சாங்க. அவர் கேட்டார், நான் தகாததாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, தகுதியாய் பேசினதை ஆகிய நீ ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். நீ ஏன்பா அடிக்கிற கேட்டார். பரிதாபமாய் மயில் கத்தரிக்கிறவர்களாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார். கோவினால் அடித்தார்கள், தலையில முள்முடி சூட்டினார்கள். இயேசுக்கு பின்னாலேயும் இயேசுக்கு முன்னாலேயும் யாரும் முள்முடி வைக்கல. இவருடைய தலையில என்ன வச்சாங்க? முள்முடி வச்சாங்க. முதுகை வாரினால் அடித்தார்கள். முதுகெல்லாம் முதுக நிலம் போல மாற்றப்பட்டது. துப்பினார்கள். எவ்வளவு பாடுகள் பாருங்கள். ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி கொடுத்து நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசு. அவருடைய அன்பை நோக்கி பார்க்க வேண்டாம். ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஜீவனை எடுக்கிறவங்க தான் இருக்காங்க. சபையை சிதறடிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு குருவானவர் இருந்தார் பாருங்க. ஒரு சபைக்கு அவர் வந்தார். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லதா இருந்தாரு. போக 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 இந்த சபை நல்ல ஒற்றுமையான சபை. எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருக்காங்க இந்த சபைக்கு. இவர் வந்தார். ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட கூட்டணி அமைச்சு அவங்க கூட உறவு முறை சொல்லி, நீங்க எனக்கு மாமா சித்தப்பான உறவு முறையை சொல்ல வைத்து, ஐயான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சித்தப்பா, வீட்டில் குழம்பு வச்சு சித்தப்பா கொண்டு வரட்டுமா அப்படின்னு உறவு முறையை சொல்ல வைத்து கடைசியில் அந்த குருவானவர் போகும்போது அந்த சபையை 2-3 துண்டாக்கிட்டு போயிட்டார். ரொம்ப வேதனையோட சொல்லும். ரொம்ப வேதனையோட சொல்லும். ரொம்ப போராடி ஜெபித்து இன்றைக்கு அதுக்கப்புறம் ஒரு மேய்ப்பன் வந்தார். அவர் அந்த சிதறட்ட ஆடுகளை ஓரளவு கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவடு அந்த சபையில் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சுவடு, அந்த பிரிவினையின் சுவடு இருக்கு. சில நல்ல குடும்பங்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் ஜெபிக்கிட்ட கொடுக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு அந்த சபையிலே இல்லை. சிதறடிச்சுட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் இருக்குதான் செய்யலாம். நான் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். அவர் நம்முடைய ஜீவன் நமக்காக கொடுத்தார்.
அந்த ஜீவனால தான் நமக்கு வாழ்வு. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணம், அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆமென். அதை நோக்கி பார்ப்போம். ஜீவனுள்ள தேவன் அவர், நமக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் அவர். அவரை நோக்கி பார்த்து இந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சல் கண்டையிலே, மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டு கண்டையிலே வருவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. இந்த இயேசு என்கிற மேய்ப்பனுக்கு ஆடுதான் இருக்க நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் விரும்புகிறோமா? யோசித்து பாருங்க. விருப்பம் இருக்கா? ஆனா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இந்த ஆடுகளை மேய்க்கணும் இஷ்டம் போலதான் செய்ய முடியாது. இதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. பரிசுத்தம் இல்லைன்னா இந்த மந்தையில உங்களுக்கு பங்கு இல்லை. ஏன்னா மேய்ப்பன் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. ஆமா. அதனால அந்த கூட்டத்துல பரிசுத்தத்தை தான் முக்கியத்துவம். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மேய்ப்பனுடைய நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த மேய்ப்பனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்யும்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.